ஆண்டவரும் ரட்சகரும் அன்புதவியுமாகிய யாசுவா மேசியாவின் நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நாளிலே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 10 to 27 வரைக்கும் வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 10 to 27 வரைக்கும் வாசிங்க. ஆனால் ஒரு சில காரியம் பார்க்க போறோம். பக்கம் 766. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாவது விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போகும். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். ஆமென். 27 வரைக்கும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்கப்படவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்கப்படுவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. ஆமென். Thank you and God bless you. தேவ ஞானம் அல்லது தேவ ஆலோசனை, தேவன் நமக்கு கொடுக்கிற தேவ ஞானம் அல்லது தேவ ஆலோசனை என்ன சொல்றாரு? ஞானத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோமோ, ஞானத்துக்கு கொடுக்குறப்ப என்ன ஆகுது? யோபு 28வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. 28வது வசனம். பக்கம் 657. மனுஷனை நோக்கி, இதோ சர்வ வல்லமை உள்ளவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. பக்கம் 763. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். சங்கீதம் 111வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. பக்கம் 742. யாவே தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இந்த எல்லாத்துலயும் என்ன
தேவனுக்கு பயப்படுதல் தான் ஞானம். அப்போ ஞானம் இங்கே நம்ம எதை கொடுக்கிற தேவ பயம் நம்மத்துல வரும்போது அந்த ஞானம் வரும். இப்போ தேவனை பயப்படலைன்னா ஞானம் வரவே வராது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ல இருந்து பாருங்க. எபிரேயர் 5:7 பக்கம் 301. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாம் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. யாருக்கு இந்த பயபக்தி? மேசியாவுக்கு இந்த பயபக்தி இருந்தது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 817. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் யாவே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய யாவே தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். யாவே தேவனுக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். தேவனுக்கு பயப்படுதல் அவர் அப்போ ஞானம், இந்த ஞானம் தான் பூமியில மனுஷனா வராப்பல. இந்த ஞானம் எதை காட்டுறாப்பல? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படணும்ன்றது என்னது? தீமையை விட்டு வெறுப்பது. தீமையை வெறுப்பது, தீமையை வெறுக்கணும். விலகுது மாத்திரம் இல்ல, தீமையை வெறுக்கணும், முற்றிலும் வெறுக்கணும். இந்த இப்படிப்பட்ட ஞானம் இங்க என்ன சொல்றது? நம்ம 11 பார்த்து நான் ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன். நீங்க 4 வந்துருங்க 11ல இருந்து பாக்குறப்ப நிறைய காரியங்கள் வந்து பேசுறாரு. ஆனா நீ நம்ம முக்கியமா பார்க்க போறது 23ல இருந்து 27 வரைக்கும். ஆனா முழுக்க வாசிக்க சொன்னேன். ஆனா பிணைக்கப்பட்ட வசனங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு, அதனால வாசிக்க சொன்னேன். 23ல இருந்து 27 வரைக்கும் முக்கியமா பார்க்கணும். வாசனத்தை எப்படி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படியா சொல்லுங்க? என்ன சொல்றது? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய். அப்ப சத்திய வசனத்தை நம்ம நிதானமாய் பகுக்கணும். அதான் இப்ப பண்ண போறோம். எப்படி? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதே நம்ம காரியம்லாம் சொல்லிட்டு இதை சமம் பண்ணி சொல்ற. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப எல்லா காவலோடும்னா என்ன? என்ன எல்லா காவல்? சரீரத்தின் பாகங்கள் எல்லாவற்றையும், எல்லா காவல் இருந்து மற்ற காவல்கள் எல்லாம் என்னென்ன காவல்? எல்லா காவலோடும் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? above all else. மற்ற எல்லா காவலும். அப்போ எல்லா காவலும் அந்த எல்லா காக்கிறதுக்கு முக்கியமான வந்து இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் அந்த இருதயம் அங்கிருந்தா அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை காத்துக்கொள். இப்ப இருதயத்தை காத்துக்கலன்னா சில பேர் சரீரத்தை காத்துப்பாங்க. சரீரத்தை எப்படி காத்துக்கிறாங்க? பியூட்டி பார்லர் போய் பண்றது, மேக்கப் பண்றது, அந்த மாதிரி உலக காரியங்கள் பண்ணி சரீரத்தை காத்துக்கொள்வது, அழகுபடுத்துவது. அதுவா?
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 23வது பாருங்க. பக்கம் 239. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கணத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. நீங்க சொல்றது இதுதான். அப்ப இந்த வசனத்தை பார்த்துட்டீங்க, இந்த வசனத்தை கேட்டீங்க, நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? மேல லட்சணம் இருக்கா இல்லையா நீங்களே உங்க வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணணும். லட்சணம் இல்லைன்னா நல்லா பண்ணிக்கங்க. லட்சணம் இல்லைன்னா நல்லா பண்ணிக்கங்க. தேவன் பர்மிட் பண்றாரு. ஒரு லட்சணம் இல்லைன்னு அறிக்கை பண்றீங்க, லட்சணம் இருந்துன்னா பண்ண மாட்டீங்க. இது தேவ எச்சரிப்பு. நான் ஏதோ பிளான் பண்ணி எந்த சர்மனுமே நான் பிளான் பண்ணி பண்றது கிடையாது. தேவன்கிட்ட மன்றாடி அவர் என்ன வசனத்தை கொடுக்குறா அதான் சொல்லணும். ஜெபம் பண்றப்ப என்ன ஜெபம் பண்ண? எங்களுக்கு போதிக்கப்படி அப்பாவை ஏற்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அப்ப போதிக்கப்படுது, அது தேவன் சொல்றாரு, தேவன் சொல்ற வார்த்தையை நான் சொல்லணும். இது யாருக்கான குத்தித்துனா குறுக்குன்றதுனா எனக்கு தெரியாது. ஜெனிட்டா சொன்ன இத. அப்பா உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. நிறைய சென்ட் போடுறது, சென்ட் போடுங்க, சென்ட் எந்த அளவுக்கு போடலாம், துர்நாற்றம் வராம இருக்குதுக்கா போடலாம். ஆனா நிறைய பேர் சென்ட் போடுறபடி அப்படி நடந்து போறப்பவே பக்கத்துல இருக்கலாம், அப்படியே ஆஹா இது என்னது, அது வேசித்தனம். சென்ட் போட்டு மற்றவங்களை இழுக்கிறீங்கன்னா வேசித்தனம், போடாதீங்க. மீறி செஞ்சீங்கன்னா தேவன் தண்டிப்பார். அது மாதிரி போட்டானா நம்ம சரீரத்தில் வாதைகளை உண்டாக்குவார். வேண்டாத சென்ட், வேண்டாத கிரீம், இதெல்லாம் இப்ப நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்ண தெரியுமா, கெமிக்கல் எத்தனையும் இப்ப பாத்துக்காத மாதிரி மஞ்சனை இதுக்கு அடுத்த உடம்புல கெடுத்துரும். இப்ப நல்லா இருக்கும், பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கெடுத்துரும். ஐயோ இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு வராம இருந்துக்கலாமே நினைக்கிறீங்களா? அப்போ காவல்ன்றது என்னது? சரீர காவல்ன்றது நாம என்னென்ன விதத்தெல்லாம் சரீரத்தை பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி பாதுகாக்கணும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அலங்காரம் பாதுகாக்கிறது முதல்ல. ஆனா இதுக்கெல்லாம் பிரதானமா என்ன சொல்றாரு, இந்த காவலோட முக்கியமானதை காத்துக்கோ, இருதயத்தை காத்துக்கோ. ஏன்னா இருதயத்தை காத்துட்டா, சரீரத்தை காத்துன்னு இருதயத்தை காத்துக்காம இருந்தனா என்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொஞ்ச நாள் முந்தானத்து கூட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் டினாமினேஷனுக்கு போறவங்க, அந்த டினாமினேஷன் போற அந்த டினாமினேஷன்ல நகை போடக்கூடாது. அவங்க ஒரு இந்து கான்வெர்ட், அந்த சிஸ்டர். அவன் என்ன பண்ணுவாங்க, வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவாங்க. எப்படி கோயிலுக்கு போவாங்க? கோயில் தானே அது சபை கிடையாது. போறப்ப இதெல்லாம் கட்டி வச்சிடணும். ஆனா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட சொல்லிருக்காங்க, அந்த நகையெல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று, ஐயோ பிரதர் என்னால போட்டுக்க முடியல, வெளில போறப்ப மனசு கஷ்டமா உள்ள வந்துறாங்க. இது ஏன் இந்த மாய்மாலம்? அப்போ இந்த எது நகை போட்டு தப்பு கிடையாது.
ஆனா அந்த நகையா போடுறதுனால மற்றவங்களுக்கு தடங்கள் வரக்கூடாது, மற்றவங்க இடங்கள் வரக்கூடாது, இல்ல உங்க இருமாப்பா காமிக்கிறதுக்கு போடக்கூடாது. இன்னைக்கு நிறைய தான் போடுறாங்க, இதெல்லாம் அலங்காரம். ஆனால் நாம் எப்படி நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டுமோ, நார்மலான ட்ரெஸ் பண்றது, உடம்புல பாதி பாகம் பெருகிற மாதிரி, இல்ல மற்றவங்களை கவர்ச்சி கொடுக்குற மாதிரி. இது ஏத்த மாதிரி பாட்டும் பாடுறாங்க சபையில. ஒரு பாட்டு என்ன, கவர்ச்சி நாயகனே வந்தாலும் இல்ல ஒருத்தர், கண்களில் நிறைந்தவர் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் திராட்சை ரசம் பார்த்திலும் இனிமையானவர். சரியா பர்ஃபான்ஸ் பாட்டு இதுதான் சபையில எல்லாம் பாடுறாங்க. ஏன்னா கவர்ச்சி நாயகனா அவரு. மற்றவர்களை கவர்றது கிடையாது. அப்போ சரீரத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அது காப்பதற்கு முக்கியமா என்ன பண்ணணும், இருதயத்தை காக்கணும். சரீரத்தை காத்துட்டு நான் சொன்ன சிஸ்டர் இருதயத்தை காத்துக்கல. இருதயத்துள்ள என்ன இருக்குது, அந்த அலங்காரம். ஆனா சரீரத்தை காத்துக்கிறாங்க. வீட்டு உள்ள போய் அப்ப வெளில போனா ஒரு மனுஷன், வீட்டு உள்ள வந்தா வேற ஒரு மனுஷன். அப்ப இருதயத்தை காத்துண்டா எல்லாம் காக்கப்படும். பாருங்க, இந்த இருதயத்தை பத்தி எரேமியால வாசிக்கிறோம். கொஞ்சம் சொன்னாங்க, எரேமியா 17 நிறைய காரியங்கள் இருக்கு. எரேமியா 17:9 பாருங்க, 9:10. நானே ஒவ்வொருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கையின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். எல்லாருக்காவது ஒழுங்கா வசனம், எல்லாருக்காவது ஒழுங்கா கொஞ்சம் அவங்க க்ளோஸ்டா வரணும் பிரதர். அப்ப நீங்க வாசிங்க. பக்கம் 896. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? யாவையாகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருந்து இருதயங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். பாருங்க, எல்லாருக்கும் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாராம், இருதயத்தை ஆராய்ந்து உள்ளிந்திரங்களை சோதித்து அறிகிறார். அப்போ இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் கிரியையில வெளிப்படும். கொஞ்ச நேரம் அவனை அடக்கின்னு இருக்கலாம், கொஞ்ச நாட்கள் அடக்கின்னு, சில நேரங்கள் அடக்கின்னு இருக்கலாம், சில நாட்கள் அடக்கின்னு இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிறது வெளிப்பட்டுடும். வார்த்தையில முதல்ல வெளிப்பட்டுடும், அது கிரியையில வெளிப்பட்டுடும். நமக்கு முன்னால மனுஷனுக்கு முன்னாக வேஷம் போடலாம். 1 சாமுவேல் 16 என்ன சொல்லுது? பதினாறு 7. வாசிங்க ஜெனிட்டா. சாரி பிரதர், நான் அன்மியூட் பண்ணாம வாசிக்கிறேன். பக்கம் 361. யாவே தேவன் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், யாவே தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்ப தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறார். பார்த்து அவனுடைய கிரியைகளுக்கு தந்தாக பலன் அளிக்கிறார். அப்ப இருதயத்துல என்ன இருக்குதோ அதுக்கேற்ற பலன், அதுக்கேற்ற செயல் இருக்கும். மனுஷனுக்கு முன்பாக வேஷதாரிகளா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. எபிரேயர் 4 வாசிக்கிறோம். எப்படி
சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவர்கள் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்பதான் இருதயத்தை காத்துக்கொண்டு, நீ இருதயத்தை காத்துட்டனா பாக்கி எல்லாம் சீராயிடும். ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப இருதயத்தை காத்துட்டனா இருதயத்தினால என்ன ஆகும்? எல்லாம் பரிசுத்தமாக காக்கப்படும். ஜீவ ஊற்றுன்றது என்னது? ஜீவ ஊற்று, ஜீவ நதி ஆண்டவராகிய யாஸ்வாமி. ஜீவ ஊற்று நான் கேட்டேன். எரேமியா 2:13 தேவன் ஜீவ ஊற்றாகிய எண்ணெய். எரேமியா 2:13 பாருங்க. பக்கம் 875. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். எப்படி என்ன சொல்றாரு? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். அப்ப ஜீவ ஊற்று யாரு? தேவன், பிதாவாகிய தேவன். 36ஆம் சங்கீதம் 9வது வசனம் என்ன சொல்றது? பக்கம் 691. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மிடத்தில் வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறோம். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. பக்கம் 340. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். அது கூட என்ன பண்ணுவானா? மேய்த்து என்ன பண்ணுவானா? தேவன் கிட்ட நடத்திட்டு போவாராம். தேவன் நடத்தி போய் என்னால என்று ஒருவனும் பிதாண்ட வரான். இப்ப ஜீவ ஊற்று யாரு? யாவே தேவன். ஜீவ தண்ணீர் யாரு? யாஸ்வா மேசியா. ஜீவன் இந்த நதி எசேக்கியேல். ஜீவ நதி ஜீவ நதி ஆண்டவர். ஜீவ தண்ணீர் பரிசுத்தாவி. ஜீவ ஊற்று தேவன். நல்லா தெரிஞ்சுங்க. ஊற்றுன்றது புறப்பட்டு வருது. அது எப்படி வருது? நதியா வருது. அந்த நதியில என்ன இருக்குது? தண்ணீர். தண்ணி நல்லா இருந்தாலும் அந்த தண்ணினால யாருக்கு மகிமை? தேவனுக்கு, ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருக்கு மகிமை. அந்த தண்ணி நல்லா இருக்குன்னா நதிக்கு மகிமை. யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனம் பாரு. 13, 14 யோவான் 16, 13, 14 16, 13, 14. நீமானே அன்மியூட் பண்ணுங்க. பக்கம் 152. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். 13வது வசனம் வாசிச்சுட்டு 14வது வசனம் வாசிங்கன்னு சொன்னோம்.
சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப ஜீவ தண்ணீர் யாருக்கு அந்த மகிமையை கொடுக்கும்? ஜீவ நதிக்கு. புரியுதா? இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாங்க. நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 23ஆவது. உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் இருதயம் காத்துண்டா எப்படி இருப்போமோ இருதயத்தை காத்துனா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 15 16 கடைசி 16 13 பாருங்க. பக்கம் 317. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. மனதின் அறையை கட்டிக்கொள்ளணும். யாஸ்வா மேசியா வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். எப்படி? மனதின் அறையை கட்டிக்கொண்டு. அதான் முக்கியம். மனத்தறையை கட்டாம மனத்துல எல்லாம் அலைபாய விட்டுட்டு வெறுமன ரொம்ப ஒடுக்கமா இருந்தா அது என்னது? அது வேஷம். சில பேர் 2 பாவம் செய்வாங்க. ஒருத்தர் என்னது? வேஷம். இன்னொருத்தர் என்னது? அலங்காரம். அப்ப 2மே தப்பு. அப்போ மனதின் அறையை கட்டினா எல்லாம் அதுதான் உண்மையான அலங்காரம். மனதின் அறையை கட்டாம எந்த அலங்காரம் எல்லாம் வேஸ்ட், எல்லாம் அலங்கோலம். வாசிக்க, திரும்ப வாசிக்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து. அப்போ தெளிந்த புத்திகளா இருக்கணும். அப்போ மனதின் அறையை கட்டிக்கொண்டா அது தெளிந்த புத்தி வரும். ஏன் இதே பேதுரு என்ன எழுதுறாரு? அதே 1 பேதுரு 5:8 என்ன எழுதுறாரு பாருங்க. 1 பேதுரு 5:8 தெளிந்த பக்கம் 321. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ திரும்ப அங்க வாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள். எப்படி? வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அது என்னது? அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் அது என்னது? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. பக்கம் 294. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்ப அந்த பிரசன்னமாகறப்ப என்ன கொடுப்பாரு? நீதியின் கிரீடம். நான் பாட்டு பாருங்கள, நீதியின் சால்வையை. நீதியின் கிரீடத்தை நமக்கு தருவாரு. அப்போ வெளிப்படும் போது இதான் நாங்க பாக்குறோம். பேதுருல அவர் வெளிப்படும் போது வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். அவர் யாஸ்வா மேசியா வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அவர் வெளிப்படும் போது நீதியின் கிரீடத்தை நம்ம கொடுப்பாருன்னு பூரண நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்ன்றாரு? மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். மனசை கட்டுப்படுத்தாம வெளிவேஷமா இல்ல, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லதான் இருக்கிறேன். மனசு அறையை கட்டாம எப்படி நல்லா இருக்க முடியும்? வெளிவேஷத்துல நல்லா இருக்கும். ஆனா அவங்க 2 பேருக்கு எல்லாம் தெரியும்
பட்டவர்தமா ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் அப்பட்டமா காமிச்சிருவார். அன்னைக்கு அசிங்கமா இருக்கும். அன்னைக்கு நியாயத்திற்ப நாள்ல எல்லாரும் எதிரையும் காமிச்சிடுவார். அந்த ரங்கத்துல என்னன்னாலாம் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்ல, வெளிக்கு வராத ரகசியமா அத்தனை எல்லாரையும் காமிச்சிடுவார். ஐயோ இந்த சகோதரனை பத்தி இப்படி நினைச்சோம், இந்த சகோதரி இப்படி நினைச்சோம், எப்படி இருந்தாங்களே, என்ன ஷாக்கிங்கா இருக்கும். அது ஒரே உபாயான இந்த நாளிலே இந்த தருணத்துல நாம் தேவன் அதை அறிக்கை மன்னிப்பு கேட்டோம். கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு, முதுகு பின்ன அறிஞ்சிருவார். அதை கேட்காம அடக்கி வச்சு நான் வேஷம் தரையா இருந்து வெளி வேஷத்துல நல்லவனா காணப்பட்டு, ஆனா மன அறைய கட்டாம மத்தவங்களுக்கு தெரியாது செஞ்சுட்டு இருந்தானா அந்த நாள் எப்படி இருக்கும், அந்த நாள் எப்படி இருக்கும், வெத்தனமாயிரும். இந்த நாளில வசனத்துக்கு பயப்படுவோமாங்க, அப்ப சந்தோஷம் இருக்கும். இந்த நாள்ல வசனத்துக்கு நம்ம அசட்டை பண்ணனா இந்த நாள்ல வெத்தனமாயிருக்கும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். முன்ன பண்ணிருப்பீங்க, முன்ன பண்ணிருக்கலாம். கடந்த காலத்துல நீங்க நம்ம பேதுரு புத்தகத்தான் நிறைய பார்ப்போம். முன்ன பண்ணிருக்கலாம், ஆனால் இனி நடவாமல். அப்ப தேவன் அறியாமல காலங்களை காணாது போல் இருக்கிறார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். வசனத்தை சொல்ற அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் சொன்னா எங்க வசனம் தெரியும், அட்ரஸ் தெரியாது. அட்ரஸ் சொல்றேன். அறியாமல காலங்களை தேவன் காணாது போல் இருக்கிறார். அத்தனை பட்டணத்துக்கு போயிருக்காரு. அப்போஸ்தலர் அட்ரஸ் நம்ம வீட்டுக்கு ஒரு லெட்டர் ஓட்டுறதுன்னா இப்போ பிரதீப் பாம்பே அப்படின்னா போருமா? 17 அட்ரஸ் ஞாபகம் இல்லை. கிள்ளிதான் வசனம் வரணும். ஏசு கிறிஸ்து நம்ம ரத்தம் எப்படி இருக்கணும், அது கிள்ளி ரத்தம் வந்து எப்படி இருக்கணும், அது யாத்ரா மேசியான்னு அவர்தான் பிளேஸ் பண்ணணும். கிள்ளி நாம என்ன ஐயோன்னு வரும், யாரும் கிள்ளிட்டான ஐயோ இல்ல. அவங்க 17 எடுத்து கொடுத்ததுனால அது 30. 17 30 அறியாமல காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும். எங்கும் உள்ள மனுஷன் எங்க வேணா இருக்கலாம். நீ சாத்தாங்குளத்துல இருக்கலாம், நீ மெட்ராஸ்ல இருக்கலாம், நீ அமெரிக்கால இருக்கலாம், இங்கிலாந்துல இருக்கலாம், ஆஸ்திரேலியால இருக்கலாம், எல்லாரும். அப்போ முற்காலத்துல செஞ்சது ரைட். ஆனா இன்னைக்கு தேவை நமக்கு உரைக்கிறப்ப, இன்றே ரட்சணை நாள், இன்னைக்கு உரைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், அவளை அறிக்கைட்டு விட்டு விடணும், இறக்கம் பெறுவான். இல்ல இன்னும் மனதை கடிதப்படுத்தினா நீதிமன்றம் 28 14 என்ன சொல்லுது பாருங்க. 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கையிட்டு இறக்கம் பெறுவான். 14 என்ன சொல்லுது பாருங்க. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்க கிடையாது. பிரதர் சொல்றாருன்னு படிக்குது, படிங்க. ஆனா பிரதர் சொல்றாரு படிச்சீங்கன்னா பரவாயில்ல, படிக்க மாட்டேன்னு எப்பொழுதும் படிக்கிறீங்க. ஆனா எப்படி ஓட்டம், நல்ல போராட்டத்தை போராடினேன்னு பவுல் சொல்றாரு. எப்படி ஓட்டம் ஓடி எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு பொருந்தியில சொல்றாரு. பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. வாசிங்க 28:14 பக்கம் 787. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனும் தீங்கில் விழுவான். கடினப்படுத்த தேவ சத்தம் நம்ம நோக்கி வரப்ப, தேவ எச்சரிப்பு நம்ம நோக்கி வரப்ப இருதயத்தை கடினப்படுத்துறது. இது எவ்வளவு பிரசங்கம்.
சில பேர் நான் பார்த்துருக்குறேன், சபைக்கு வர்றப்ப பாஸ்டர் பிரதமம் பண்ணிருப்பாரு, வேணா அப்படி கொட்டாய் பண்ணு செல்ல நோண்டுறது, பக்கத்துல வேண்ட பார்த்து பேசுறது. அப்ப என்ன எதுக்கு போறாங்க? செல்லு கால் அட்டன் பண்றது, கால் மேல சில பேர் கால் மேல கால் பண்ண அப்படி ஆட்டிங்க, அடுத்த மேல ஒழுங்க வேணும். எல்லாத்துக்கும் ஒழுக்கமா இருக்கணும். நம்ம சபைக்கு சர்ச்சுக்கு போறோமா, வண்டியை நிறுத்தும் போது ஒழுக்கம் வேணும். வண்டியை சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 பேர் நிறுத்த வண்டியை இப்படி குறுக்க ஒரு வண்டியை வைப்பான். இவன் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? உருவிட மாட்டான். அடுத்தவனுக்கு இடம் ஒண்ணு தெரிய வேண்டாம். பேசிக் திங்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் இல்ல, வெக்க கேடு. மற்றவங்களுக்கு நம்ம மாடலா இருக்கணும். அப்போ 14 என்ன சொல்றது, 28-14 அதை அசட்டை பண்றவன் என்ன பண்ணுவானா, நீங்கள் விழுந்து விடாம. 29 அதிகாரம் 1 நீதிமொழி 29:1 என்ன சொல்லுது? அடிக்கடி வாசிங்க வாசிங்க வாசிங்க. 29:1 வாசிங்க. ஜெனிட்டா பக்கம் 788 தானே, எதுக்கு 29 பக்கம் சொல்றீங்க? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். தேவ எச்சரிக்கை நோக்கி வரப்ப அப்ப என்ன, திரும்ப பேதருக்கு வந்துருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே அறியாம செஞ்சிருந்தோம், தேவன் அதை விட்டுற கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், அது அந்த இச்சைக்கு சம்பந்தமா நம்ம நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நம்ம இறுதிக்கு அந்த சிந்தனை வரவே கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். அப்படி செய்த நண்பர்களோடு, அப்படி செய்த உறவினர்களோடு நாம் தொடர்பு வச்சு கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? எப்படி நம்ம இருக்க முடியும்? அப்ப இருந்தா இன்னும் இருள் இருக்கணும் தான் அர்த்தம். அப்ப அந்த இச்சையில இருக்கிறோம், அந்த கிரியைகள் செய்திருக்க மாட்டோம். அந்த கிரியையில அது கூடிய இச்சைகள் நம்ம உள்ள. அப்ப மன அறையை கட்டிக்கொள்ளவில்லை, அதான் இருதயத்தை காத்துக்கொள்றாரு. இருதயத்தை காத்துக்கொள்ளலைன்னா அதெல்லாம் வரும், அந்த கிரியைகள்லாம் வரும். இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர் யார் இருந்தானே, அவர்தான் இந்த ஜீவ ஊற்று, அவர்தான் இந்த ஜீவ ஊற்று. அப்போ அவர் நம்மள இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மன அறையை இருதயத்தை காத்து கொண்டாதான் அங்கே அவர் இருப்பார், தேவன் ஆண்டவர் இருப்பாங்க. யோவான் 14 அதிகாரம் 23 பாருங்க. பக்கம் 149. யாஸ்வாமேசியா அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்போ தேவன் ஆண்டவரும் நம்மோட வாசம் பண்ணணும்னா அவங்க நம்ம மேல அன்பா இருக்கணும். எப்ப அன்பா இருப்பாங்க? அவர் வசனத்தை கை கொண்டா, இல்லைன்னா அன்பா இருக்க மாட்டாங்க. பேதுரு தான் சொல்றாரு, எப்படி மன அறையை கட்டி கொள்ளுங்கள், அது நல்லது. நம்ம மன அறையை கட்டினா நம்ம பரிசுத்தமா இருதயத்தை காத்து கொண்டா பரிசுத்தமா இருப்போம். அப்ப ஜீவ ஊற்று நம்மளே இருக்கும். 1 பேதுரு 2 அதிகாரம் பாரு. பதினொன்னு 12 2 வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே,
அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. கொஞ்சம் இருங்க. ஆத்மாவுக்கு விரோதமா எது போர் செய்யறது? மாம்ச இச்சை. மாம்ச இச்சை. மாம்ச ஆத்மாவுக்கு விரோதம், ஆத்மா மாம்சம் ரெண்டும், ஆவியும் மாம்சமும் ஒன்று கொண்டு போர் செய்யறது. அப்ப இது எதை பாதிக்கிறது? ஆத்மாவை பாதிக்கிறது. ஆவியும் மாம்சமும் போராடும் போது எது பாதிக்கப்படுறது? ஆத்மா பாதிக்கப்படுறது. ஆதியாகமம் போங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது பாருங்க. அப்பொழுது யாவே தேவன், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்படியே வாசியம் வந்தா தாம் உண்டாக்குனதாக மனுஷாவப்பட்டார். அவர் ஆத்மா வியாகுலப்பட்டார், எத்தனைப்பட்டார். அவருக்கு அந்த நமக்கு என்ன, நம்ம ஆத்மாவுக்கு போர் செய்கிறப்ப ரோமர் 7 தான் பவுல் எழுதுறாரு. ரோமர் 7 பத்தி எழுதுறாரு. அப்புறம் வாசிச்சுங்க. இந்த மாம்சமும் ஆவியும் ஒண்ணு போராடுறப்ப நம்ம ஆவியா இருக்கிற வார்த்தைக்கு நம்மளை விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஆகும்? ஜெயிப்போம். மாம்சமா இருக்கிற காரியத்துக்கு விட்டு கொடுத்தோம், தோத்து போயிடும். தோத்து போக மாத்திரம் இல்லை, அதான் முன்ன ஒரு நாள் நம்ம பார்த்தோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 என்ன சொல்றது? பிரசங்கி 10:1, அந்த செத்த ஈக்கள் பரிமக்காரனுடைய தைலத்தை நாரத்தையும் நாரி கெட்டு போக பண்ணும். நாத்த மாத்திரம் கெட்டு போக பண்ணும். யார் இந்த செத்த ஈக்கள்? மாண்ட ராட்சதர்கள், அந்நிய காரியங்கள். God bless you. மாண்ட ராட்சதர்கள். அப்ப முன்ன நம்ம ஆதிக்கம் செஞ்சிருந்தாங்க. முன்ன ஆதிக்கம் செஞ்சவனா நம்ம திரும்ப என்டர்டைன் பண்ணோம், காலி. அவங்களோட எந்த இதுவும் வச்சுக்கூடாது. அது நம்மள என்ன பண்ணும்? நாரி கெட்டு போக பண்ணும். அப்போ அந்த மாம்ச வச்சு என்ன பண்ணுது? நம்ம ஆத்மாவுக்கு விரோதமா போர் செய்யறது. நம்ம ஆத்மாவை நரகத்தோடு தள்ளுறதுக்கு. அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, 86ஆம் சங்கீதம் 10வது 11வது பாருங்க, 13 வரைக்கும் பாருங்க. சங்கீதம் 86 10 13 வரைக்கும் பாருங்க. பக்கம் 724. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். யாவே தேவனே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எப்படி? நாமத்துக்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். பயந்திருக்கிறதுன்றது எப்படின்னு பார்த்தா மல்கியா 2ஆம் அதிகாரம் 5 பாருங்க. லேவியோடு பக்கம் 1104. 4வது பாருங்க. 4 பாருங்க. லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். எப்படி? எதை கட்டளையிட்டேன்? என் கற்பனையில கட்டளையிட்டேன். எதுக்காக? கட்டளைகளை பயப்பட. அப்போ எப்படி நாமத்துக்கு பயப்படுறது? எதுக்கு? என்ன அர்த்தம்? அவர் கட்டளைகளுக்கு பயப்படுறது. என்னுடைய வசனத்துக்கு நடுங்கரனை நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66 சொல்றார்.
அப்ப அந்த நாமத்துக்கு நம்ம பயப்படணும். வாசிங்க 86ஆம் சங்கீதம் 10 வாசிங்களா, 11 வாசிங்களா, 12, 13 வாசிங்க. என் தேவனாகிய சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை துதித்து, முழு இருதயத்தோடைய அந்த இருதயம் என்னாச்சு? அந்த இருதயத்தை நான் காத்துக்கிட்டேன், செம்மையான வழியில் நடக்கணும்னு. அப்போ செம்மையான வழியில் நான் இருதயத்தை காத்துக்கணும், முழு இருதயத்தோட துதிக்க முடியும். இல்லைன்னா சபைக்கு வரப்ப துதிப்பாங்க, வெளியில போய் குதிப்பாங்க. அது என்ன குதி? ஆட்டம் பாட்டம் ஃப்ரெண்ட்ஸோட. அது உண்மையானது இல்லை. வாசிங்க. உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டி கிருபை, உமது கிருபை பெரியது. என்னை என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். பாருங்க 13ஆவதுல அதை அப்படியே சப்ஸ்டான்ஷியேட் பண்றாரு. இருதயத்துல இருதயத்தை காத்துக்கணும்னா என்ன தேவன் என்ன பண்ணுவாராம்? நம்மை தாண்ட பாதாளத்துக்கு தப்பு வைப்பார். இருதயத்தை காத்துக்கணும். 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வாசிகள் 12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிளையை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும். நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எபேசியர் 2 அதிகாரம் 10 சொல்லி பாருங்க. பக்கம் 265. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் மேசியா யாஸ்வாவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் அதுதான் நமக்கு அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆயத்தம் பண்ணியிருந்தா நம்ம உதாசீனப்படுத்தலாமா? சரி, நீதிபதி போயிடுவோம். நிறைய பார்க்கணும். அப்போ ஏன் நீதிபதி 4 அதிகாரம் வந்துருங்க. எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அப்ப தேவன் நம்மளே இருப்பார். வாயின் தாறுமலை உன்னை விட்டு அகற்றி உதலில் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இப்போ முதல்ல என்னது? இருதயம், அதுக்கப்புறம் வாய். ஏன் மத்தேயு 12 அதிகாரம் 35 பாருங்க. பக்கம் 18. நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அப்ப முதல்ல இருதயத்தை காத்து கொண்டிருப்ப வாய் என்ன ஆகும்? தாறுமாறு போகும். இருதயத்தை காத்துனா தாறுமாறு போகும். நாம தாறுமாற மாட்டிக்கிட்டோம்னா ஒரு சில நேரம் இருதயத்தை காத்துப்போம். சோதனை சில நேரம் கஷ்டமா இருப்பா பண்ண விட்டுன்னு விட்டுருவோம். உள்ள வந்து உட்காந்துப்பான் பழையாத விருந்தாளி. அதான் தேவன் சொல்றாரு. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 26 பாருங்க. பக்கம் 283. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இருதயத்தை தந்தா போதும். நீ இருதயத்தை தான், நீ வேற ஒண்ணும் தர வேண்டாம். நீ தசபாகம் அதெல்லாம் வேற. நீ முதல்ல இருதயத்தை தராம எல்லாத்தையும் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? அதான் தீர்ப்படுத்தணுமே. மார்க் 7 அதிகாரம் 22, 23 என்ன சொல்லுது பாருங்க. பக்கம் 58.
களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அவங்க பட்டியல செக் பண்ணி பண்ணணும், என்னென்னலாம் நம்மகிட்ட இருக்கு, நமக்கு அப்படியே எக்ஸ்ரே படம் பிடிச்சு காட்டுறது. எல்லாம் பொல்லாங்க, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தி விடும். அப்போ வாயை முதல்ல இருதயத்தை நம்ம காத்துட்டோம்னா வாயையும் காத்துப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு பாருங்க. வாயின் தாறுமாறலை உன்னை விட்டு அகற்றி உதவியில் மாற்று மாட்டை உனக்கு தூரப்படுத்துவாய். முதல்ல இதை பண்ணு, அடுத்து அது பண்ணும். அதுக்கு அடுத்து பாருங்க, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே சேவையாய் பார்க்க கடவுது. இப்ப இருதயம் சுத்தமா தான் இது கரெக்டா இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28 பாருங்க, அடுத்த பக்கம் மேல வருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. சரி, நம்ம இதை வாசிக்க போறோம். ஸ்திரீகள்லாம் புருஷனைன்னு வாசிக்கிறோம், புருஷர்கள்லாம் ஸ்திரீன்னு வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க போறோம் எல்லாரும். இப்ப யாரு நம்ம புருஷர்கள்லாம் யாரு? பிரதீப் இருக்காப்புல, நான் வேற யாரு? எங்க இருக்கிற புருஷர்கள் என்னன்னு வாசிக்க போறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஸ்திரீகள்லாம் வாசிங்க. ஒரு ஸ்திரீ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரீயை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு புருஷனை, இந்த ஸ்திரீகள்லாம் ஒரு புருஷனை பார்க்கிற எவளும் தன் இருதயத்திலே அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று. எல்லாம் வாசிங்களா? எல்லாம் வாசிங்களா? பரலோகத்துல ரெக்கார்டா இருக்கு, தப்பிச்சுக்க முடியாது. அப்போ எந்த காரியத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஷார்ப். நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாடு நம்ம இன்னும் ஷார்ப், பழைய ஏற்பாட்டை விட ஜாகிரதையா இருக்கணும். ஆண்டவர் அன்பா இருக்கிறார், கரெக்ட், அன்பா இருப்பாரு. முதல் வரையில அன்பு, இரண்டாவது வரையில முதலாவது ரட்சிக்க வந்தார், இரண்டாவது வரையில நீதி பரிபாலம் பண்ண வருவார். துன்மார்கனை தன் வாயின் கோலால் அடிப்பார். உன் கண்களை நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவுது. அப்போ நம்ம எது பார்த்தாலும் எது செஞ்சாலும் நம்ம உள்ள தப்பு தேவன் பார்க்கிறாரு. நான் முன்ன கூட ஒரு தடவை சொல்றேன், நம்ம அப்படியே கடையை பார்த்துட்டு போவோம், நம்மளை யாரும் பார்த்து தப்பா நினைச்சுக்குவாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம தான் ஒரு அட்ரஸை தேடிட்டு போவோம், தேடிட்டே போறப்ப வழியில தானே அசிங்கம் இருக்கும், நம்ம அதை பார்த்துக்க மாட்டோம். நம்ம வாயப்படுறது 17ஆம் நம்பர் கடை எதுன்னு பார்த்துட்டு போவோம். சில நேரம் 17ஆம் நம்பர் 15ஆம் நம்பர் வாசல் நிற்போம், 15 இந்த பக்கம் 16 அந்த பக்கம் 16 ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். கரெக்டா அந்த 15ஆம் நம்பர் வந்து ஒரு அசிங்கமான ஒரு சீன் இருக்கும். நம்மளை பார்க்குறவன், ஓ ஒருத்தர் யூடியூப்லாம் நல்லா போடுறாரு, நல்ல மெசேஜ் கொடுக்குறாரு, நிறைய வசனம் சொல்றாரு, ஆனா ரோட்ல போகிறப்ப பார்த்தா பார்த்து ஆண் வாயப்படுந்துருக்காரு நினைச்சா. ஆனா நம்ம அதை பத்தி இப்ப கவலைப்படாது. ஏன் இருதயம் என்ன? இருதயத்துல நான் எதை பாக்குறேன்? அந்த 17ஆம் நம்பரை பாக்குறேன். சந்திப்பின் நாளிலே தேவன் நமக்கு சாட்சி கொடுப்பார். இருதயம் சுத்தமா இருக்கும். அப்ப இருதயம் சுத்தமா வச்சுக்கோங்க. கண்களை வெளிச்சம், உன் கண் இருளா இருந்தால் சரீரம் முழுவதும் இருளா இருக்குங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன? இருதயத்தை காத்துக்கணும். உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக. ஒரு சினிமாக்காரன் பாடலாம், என்னது? கண் போன போக்கில கால் போகலாமா, மனம் போகலாமா, மனம் போன போக்கில மனுஷன் போகலாமா. எப்படி பாருங்க, சினிமாக்காரன் கூட பாடிட்டான். ஆனா நம்ம ஜனங்க
கையில வச்சிருக்குது பரிசுத்த வேதாகமம். ஆனா பண்றதெல்லாம் பரம அயோக்கியம். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ள? இந்த வசனம் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும், அக்குள்ள இருக்கக்கூடாது. வார வாரம் இதை தூக்கி இல்ல ஜோடனா பை போட்டு அதுல பைபிள் வச்சுக்கோனா வந்துருமா உள்ள? எனக்கு சேர்த்து சொல்லணும், கிடையவே கிடையாது. அந்த வசனம் இருதயத்துல வரணும், அதுதான் நம்ம சுத்திகரிக்கணும். அந்த வசனம் தான் பயப்படணும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? இருதயத்தை முதல்ல சீர்தூக்கி பார்க்கணும். நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய தேவ காரியங்கள் இருக்குது. ஆனா நேரம் இனிமேலாம் நான் சொல்லலை. ஆனா தேவன் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இந்த காரியம் இருதயத்தை சரிப்படுத்துக்க. தேவன் நமக்கு சொல்றதுதான், இருதயத்தை சரிப்படுத்துக்க. மறுபடியும் அடிக்கடி தேவன் இந்த காரியத்தை கொடுத்துட்டாரு. குறிப்பா இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்தது? சகோதரி எச்சிபா ஜெபம் பண்ற காரியம் என்ன சொல்லி பண்ணா, கண்களின் ஜீவனத்தின் பெருமை. இது இந்த மாட்டிப்போம். இதெல்லாம் உலகத்தில் பிதா உலகத்தில் உண்டானது. உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை. ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கிறது, விரோதமா இருக்கிறது. தயவு செய்து இருதயத்தை காத்துக் கொள்ளுங்க. இருதயத்துல ஏதான வேற சிந்தனை இருந்தால் அதை எடுத்து போடுங்க. அதை எடுத்து போட முடியல, கஷ்டமா இருக்கா, தேவன்கிட்ட மன்றாடுங்க. ஐயோ என்னால முடியலையே, நான் சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி மறுரூபமாக மத்திய 17 மறுரூப மலையில தர்த்தனத்தை காமிச்சு கீழே இறங்கி வரப்ப அங்க ஒரு பையனை ஒரு பிசாசு அலக்கடிக்குது. அவங்க அப்பா பண்ணது காமிக்கிறார், அவன் ஏதாவது செய்யுங்க. அப்போ ஆண்டவர் கேட்பாரு, நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப என்ன சொல்லுவான்? ஆமாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். கதறான். ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார். மாட்டிட்டு இருக்கோமா? சிக்கிட்டு இருக்கோமா? முடியலையா? கெட்ட பழக்கங்களா, கெட்ட எண்ணங்களா, கெட்ட சிந்தைகளா, அடுத்தவங்களை கெடுக்கணும்ட்டா, அடுத்தவங்களை துரோகம் பண்ணோம்ட்டா, அது எந்த மாம்சம் எந்த சிந்தையா இருந்தாலும் தேவன் அந்த நாளை நமக்கு எச்சரிக்கிறார், அன்பாய் அழைக்கிறார். அதை விட்டு வெளியே வாங்க, அதை விட்டு வெளியே வாங்க. இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்து வெளியே போனா இருதயத்தை காக்க முடியும். வீட்டுல குப்பையெல்லாம் பெருக்கி வீட்டு உள்ள வச்சுப்பீங்களா? பெருக்கிடுங்க. இல்லைங்க, வீடு முழுக்க பெருக்கிட்டோம், ஆனா குப்பை இருக்கு, சேர்த்து என்ன பண்ணும்? அப்படியே உள்ள வச்சுப்பா, தூக்கி வெளியேறியும். உள்ளே வச்சுக்கலாமா? உள்ள வச்சு அது என்ன பண்ணும்? திரும்ப கரைப்படுத்தும். பெருக்கி ஜோடிக்கப்பட்டு கண்டு அது வெறுமையா இருந்தால் அது வெளியே போய் தன்னிலும் கொல்லாத வேறு 7 ஆள்களை கொண்டு வந்து, அப்ப அந்த மனுஷன் முன்னிலைமை பின்னிலைமை முன்னிலை காட்டிலும் மோசமா இருக்கணும். எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 12 அதிகாரம் 45 46 வாசி. இல்ல நீங்க சொல்றது பின்ன அது வந்து பேதுரு தானே பிரதர் வரும்? எது? அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை. அது 2 பேர் 2 அதிகாரத்துல வரும். இது சொல்றது மத்தேயு 12 அதிகாரமா 45 46 பாருங்க. 45 44 பக்கம் 19 45 46. திரும்பி போய் தண்ணீரும் பொல்லாத வேறு அது முன்னோத்தரத்துல இருந்து, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் 43 வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இலைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் அதே வெளியே நான் விட்டு கேளுங்க, அது வெளியே போகுது. நம்ம துரத்திட்டு நம்ம என்ன பண்றோம்? அடுத்த வசனம் வாசிங்க. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. கொஞ்சம் இருங்க. அந்த வீடு என்ன இருக்குது? பெருக்கி இருக்குது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது. ஆனா அது எப்படி இருக்குது? பெருமையா இருக்குது. பெருக்கிட்டாங்க, ஆனா வெறுமையா இருக்கு. அந்த வீடு எது? இதுதான் பெருக்கி எல்லாத்தையும்
ஆனா அது வெறுமையா இல்லாம எப்படி இருக்கணும்? 49ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். 48ஆம் வசனமா? 48ஆவது அதிகாரம். இல்ல 45ஆம் சங்கீதம். சாரி, 45ஆம் சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு நிறைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. அப்ப என் இருதயம் எப்படி இருக்கணுமா? நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. அப்ப அந்த வீடு எப்படி இருக்கணும்? நல்ல விசேஷத்தினால இருக்கணும். ஆனா அந்த வீடு நல்ல விசேஷம் பெருமையா இருக்குது, பெருக்கி இருக்குது. ஆனா எப்படி இருக்குது? பெருமையா இருக்குது. அப்ப குப்பையை உள்ள வச்சிருக்கிறோம், குப்பையை தூக்கி வெளியே போடணும். திரும்ப உள்ள வச்சுன்னா என்ன ஆகும்? கேன்சர் ஆகும். அங்க என்ன பாருங்க, அந்த சுத்தாரிய பாத்தீங்க. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். நீ தெரிச்சுதான் நினைப்ப, ஆனா அது உள்ள வந்திருக்கும், உனக்கு தெரியாது. அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கரை பண்ணும். வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணுன்னா நம்மளை போட்டு குறைஞ்சு எடுத்துடும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அந்த சந்ததிக்கே அப்படி சொன்னார்னா இந்த சந்ததிக்கு என்ன சொல்ல போறாரோ? ஒன்னே ஒண்ணு, எல்லா சந்ததிக்கும் ஒன்னே ஒண்ணு, அவருடைய அன்பின் குரல் நம்மை நோக்கி வருகிறது பிரியமானவர்களே. அவருடைய அன்பின் அரவணைப்பு நம்மை நோக்கி வருகிறது பிரியமானவர்களே. அதே நேரத்துல அவருடைய எச்சரிப்பும் நம்மை நோக்கி வருகிறது. இந்த எச்சரிப்புக்கு நாம் விட்டுக் கொடுப்போம். இந்த நாளிலே மெய்யாகவே தேவன் நமக்கு சொல்ற காரியம் என்ன? இருதயத்தை காத்துக்கொள்ளும். இருதயத்தை எப்படி நல் விசேஷத்தினால் பொங்கும்படி முதல்ல நிரப்பினதான் பொங்கும். அப்போ நாம் என்ன ஆகுமா? விரைவா எழுதனுடைய எழுத்தாணி. நம்ம என்ன எழுதுவோம்? 148ஆம் சங்கீதம் 8வது 9வது பாருங்க. 149ஆம் சங்கீதம் 7, 8, 9, 3. அவர்களுடைய பக்கம் 262. அவர்களுடைய ராஜாக்கள் இல்ல 6ல இருந்து வாசிங்க. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் யாவே தேவனை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? 1000 வருடத்தாச்சுல பரிசுத்தவான்களுக்கான காரியம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும், தப்பா பண்ணணும். அவருடைய ராஜாக்களை சங்கதியினாலும் அவருடைய மேன்மக்களை இரும்புகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்களை செலுத்தவும். இதெல்லாம் யார் செய்யணும்? யார் செய்ய போறாங்களோ அவங்க என்ன கண்டிஷன் இருக்கணும்ன்றாரு? அவர்கள் வாயில் யாவே தேவனை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். அப்ப இந்த நாட்கள்ல தேவனை துதிக்கிற துதியும் அவருடைய இருபுறமும் உள்ள பட்டயமாகிய வசனமும் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம ஆண்டவரோட சேர்ந்து அந்த காரியத்தை செய்வோம். அப்ப இருதயம் எப்படி இருக்கணுமா? நல் விசேஷத்தினால் பொங்கணும். தேவன் இந்த நாளில் நமக்கு அன்பாய் சொல்லுகிறார், எச்சரிப்பாய் சொல்லுகிறார். இந்த அழைப்பின் சத்தத்துக்கு நாம் விலகி போவோம்.
உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ சகோதரனே, மேசியாவண்டை வாராயோ, நித்திய ராஜ்யம் பெற்றிடவே. தேவன் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லி இருக்கிறார். ஒரு நிமிஷம் திறந்தாழ்த்து ஜெபம் பண்ண போறோம். அந்த நாளிலே நம்மை நோக்கி வந்த தேவ சத்தத்துக்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போம். அது நமக்கு நன்மையா இருக்கும். இல்லை என்றால் தீமையில விழுங்குவோம், தாழ்ந்த பாதாளத்துக்கு நாம் தப்பிக்கப்பட மாட்டோம். நம் இருதயத்தை செவிப்படுத்தும் போது மெய்யாகவே அது நமக்கு இந்த ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கு. எல்லாரும் ஒருமனப்படுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பரிசுத்த யாவே என்ற நாமள உன்னதமான தேவ பிதாவே, நீர் அன்பானவர். ஆனால் அதே நேரத்தில் பட்சபாதம் பண்ணுகிறவர்கள், நீர் நீதியாய் நியாயத்தும் செய்கிறவர். யாவே, நீர் ஒன்றையும் மறைவாக வைக்காமல் நாங்கள் பூமியில வாழ நாட்கள் எல்லாம் எப்படி வாழணும், நீங்கள் மாறும்போது உங்களை நித்தியமான வீடுகள் ஏற்றுக்கொள்ள உண்டாகும்படிக்கு அநீதியான உழப்பினார் சிநேகிதரை சம்பாதிகள் என்று அன்பு ஆண்டவரை கொண்டு சொன்னீர்கள். எப்படி வாழ்ந்தால் நாங்கள் இந்த நித்திய ஜீவனில 2 பேரோட கூட இருப்போமோ அப்படி வாழும்படியான காரியத்துக்காக முதலாவது இந்த நாளில் நீங்க சொன்னீங்க, இருதயத்தை சுத்தப்படுத்தி இருதயத்தை காத்துக்கொண்டு சொல்லுங்கள். எங்க இருதயத்துல நீர் விரும்பாத அசோசி, அது நேர்முகமாக மறைமுகமாக இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு உதவி பண்ணுங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க தேவனே. என்னுடைய இயலாமையில எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த நேரத்துல யாரெல்லாம் மனசாப்பட்டு கேட்கறவங்க எல்லாருக்கும் நீங்க உதவி பண்ண, நீதி உண்மை முத்தம் உள்ளவாறு இருக்கிறதுக்காய் விதிக்கிறோம். தேவனே, கிருபையா எங்களுக்கு மனம் இருக்கும். எங்கள் பாவங்களை மன்னிக்கிறதும், எங்கள் தவறுகளை மீறுதலை மன்னிக்கிற தேவன், மீறுதலை மன்னிக்கிறது தயப்படுத்த தேவன் என்று நாள் ஆகும் வாசிக்கிறோம். பிதாவே, இப்படியாக தேவனே எங்களை இறங்குகிற தேவன் இந்த நாளிலே பிதாவே, எங்களுக்கு மனம் இறங்கி பிதாவே எங்களுக்கு இந்த இயலாமையில எங்களுக்கு உதவுபடியா சொல்லிக்கிறோம். இந்த காரியத்தை புரியில்லாத காரியத்தை எங்கள் இருதயத்தை எடுத்து போட்டு பிதாவே நல் விசேஷத்தினால் பொங்கும்படியாக பிதாவே நான் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இல்லாதபடி பிதாவே அலங்கரிக்கப்பட்ட உடைய வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்ட பாண்டமாய் பலவீனமான பாண்டத்தை பலப்படுத்துகிற வார்த்தைகளால் நீ பலப்படுத்தபடியாக சொல்லிக்கிறோம். எங்கள் குற்ற முறைகளெல்லாம் மன்னித்து தயவாய் எங்களை அங்கே இருந்து ஆசிரியர் உமக்கும் குமாரனும் ஏற்ற பரிசுத்தர்களாய் ஏற்ற கனிகளை இன்றைக்கும் சதா காலங்களும் நாம் கொடுக்கும்படியாக எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இதாவே இந்த நாளில கேட்ட வசனத்துக்கு முழுமையாக விட்டுக் கொடுக்கிறோம். எல்லா வசனங்களை கிரியை செய்யும் இதாவே நீ விரும்புகிற பரிசுத்த முறையில காணப்படும் முடியாது. ஏசாயா 55:10-12 வாசிக்கிறோமாய் மாறியும் உயர்ந்த மழையும் என்று நான் வாசிக்கிறோமே. நான் விரும்ப காரியம் ஆகும் என்று சொன்னீரேன். இப்படியாக நீர் அன்பின் அந்த காரியத்தை நாளிலே எங்களை நினைத்து செய்து எங்களை உனக்கு ஏற்ற பரிசுகளாய் மாற்றி நீர் உங்களுடைய குமாரனம் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சிந்தையில, என்னுடைய வார்த்தையில, என்னுடைய கண்களில, என்னுடைய இருதயங்களில, என்னுடைய செயல்களில எல்லாத்திலையும் நீங்க 2 பேரும் மாத்திரம் மகிமைப்படும்படியாக எங்களை முற்று முடிய எங்கள் சரீரம் ஆவி ஆத்மா எல்லாத்தையும் உங்களுடைய அன்பு கரங்களுக்காக கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். அந்த மேசியாவுடைய அந்த ரகசியரின் அந்த செகண்ட் படி இந்த பிதாவே இந்த பரிசுத்தத்துல நாங்கள் இன்னும் அதிகமாக பரிசுத்தம் அடைய உங்களுடைய குமாரனே நாங்கள் உறுதியாய் பெற்றுக்கொள்ள அவரோடு கூட சேர்ந்தது உங்களுடைய சன்னிதானத்துல காணப்படும்படியாக தேவனுடைய ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அன்பு ஆண்டவர்கள் மீட்பெருமாகி ஆசாமின் வல்லமிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அன்பு பரலோக பரிசுத்த யாவே என்று நம்முடைய தேவ பிதாவே. ஆமென்.